ஹாய்! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லாருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, Flipkartல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா, நாட் ஒர்த்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல நமக்கு மணி சேவிங் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பாக்ஸ் ரிவ்யூ தான் குடுத்துருந்தேன் Flipkartல. பட் அவங்க எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டல. சரி ஓகே பரவால்ல. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா நம்ம யூஸ் பண்றதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்றதுக்குள்ள சஷ்டிக்கோட எக்ஸைட்மென்ட் குறையவே இல்ல. என்னமோ ப்ராடக்ட்ட வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. என்ன இருக்குன்னு தெரியலங்கிற மாரி ஓவர் எக்ஸைட்மென்ட்டா இருந்தாங்க. நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டியா தான் ஓப்பன் பண்ணோம். சிசர்லாம் கையில இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோனே எனக்கே செம ஷாக்கிங்க. இந்த அளவுக்கு ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ பார்க்குறது லுக் வைஸ் வந்து செமையா இருந்தது. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இண்டக்ஷன் இருக்கு. பட் இப்போ வந்து இந்த இண்டக்ஷன் வந்து சரியா ப்ராப்பரா ஒர்க் பண்றதில்ல. சர்வீஸ் கொடுத்து எடுத்து வச்சிருந்தேன். இருந்தாலும் அத நான் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாத மாரியே இருக்கு. ஸோ நியூவா ஒண்ணு போடலாமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சது. ஸோ அத வந்து ப்ராடக்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு Flipkartல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஹேப்பிலி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஓப்பன் பண்ண மாரி இருந்தது. இப்ப இப்படிதாங்க இந்த ப்ராடக்ட் இருக்கு. இதுல நம்ம என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களே மெனு கார்ட்ல குடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதுல நெறைய ப்ராடக்ட்டோட வெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மாரி தான் இருந்தது. இதுல நான் 1, 2 வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அத ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்னென்ன வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கு. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு லுக் வைஸ் வந்து சூப்பரா இருந்த மாரி இருந்தது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து வெசல்ஸ் வந்து எல்லா டைப் வெசல்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1, 2 வெசல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிமைனிங்ல இனிமேல் அப்கமிங்ல வர வீடியோஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பார்பிக்யூ கிரில் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கிரில் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோல இத நான் உங்களுக்கு கிரில் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ இப்ப வாங்க நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இண்டக்ஷன் நான் யூஸ் பண்ண போறோங்கிறனால, நான் ஃபர்ஸ்ட்டு பால் தான் இதுல வச்சிருந்தேன். ஸோ பால் வந்து எந்த அளவுக்கு நமக்கு டைமிங்ல எடுத்துக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, நான் ஒரு 200 டைமிங்ல தான் செட் பண்ணியிருந்தேன். இது 2000 வோல்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 200ல வச்சு பார்த்தேன். ஸோ 200ல எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்னு. 200ல எடுத்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமா தான் இருக்கு. பால் பொங்கட்டும். ஸோ பால் காய்ச்சுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வருது. நான் சைட்ல கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைக்கிறேன். ஸோ அதோட ஷேக்கிங் உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து இண்டக்ஷன் வந்து ரன்னிங்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து சைட்ல நல்லா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, சென்டர்ல பாருங்க, உங்களுக்கு நல்லா ரெட்டிஷ் ஆகுறது தெரியும். ஸோ அந்த உள்ள இருக்க அந்த காயில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம ரைஸ் பண்ணும்போது, அதோட வோல்டேஜ் ரைஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு டார்க் ரெட்டிஷ்ஷா மாறுது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதாயிருது. பால் பொங்கிருச்சு. இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே அடுத்தது நான் வேற என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் குழம்பு தான் வைக்க போறேன். என்னோட ஸ்டைல்ல நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். உயிரோடவே எங்களுக்கு கிடைச்சது. இந்த ஃபிஷ் பேர் வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சது. ஸோ கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா பிளட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே வந்த மாரி இருந்தது. ஸோ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு, இத மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஸ்டைல்ல என்ன வந்து மசாலா ரெடி பண்றோம் அப்படின்னா, பூண்டு, இஞ்சி, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாரி மிளகாய்த்தூள், உப்பு, அடுத்தது மிளகு. இது கூடவே நீங்க அரைச்சு தான் எடுத்துக்க போறோம். இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க. அது கூடவே உப்பு, அது மட்டும் இல்ல, இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் போடும்போது உங்களுக்கு நல்லா இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டுற மாரி இருக்கும். ஸோ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. காரத்துக்கு தகுந்த மாரி மட்டும் நீங்க மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இது ஃபுல்லா நம்ம மேக்னேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இண்டக்ஷன்லயும் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. பட் நான் இன்னைக்கு இது இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணல. குழம்பு மட்டும் தான் இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண போறேன். இது நார்மலா கேஸ் ஸ்டவ்ல தான் வைக்க போறேன். ஸோ இண்டக்ஷன்ல என்ன பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. மண் சட்டி தான். ஸோ இது கூட இண்டக்ஷன்ல வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மண் சட்டி தான் வச்சிருக்கேன். இது எவ்வளோ ஃப்ளேம் வச்சாலும் நல்லாவே தாங்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு தான் செம்ம டேஸ்ட்டாக கொடுக்குங்க. ஸோ பூண்டு ஓரளவுக்கு நல்ல பூண்டாகவே பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் நல்ல அரோமா நல்லாவே டெக்ஸ்சர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது கூடவே சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். 1 கப் இருக்கும் சின்ன வெங்காயம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். கட் பண்ணி கூட போடலாம். நான் இந்த தடவை முழுசாக தான் போட்டிருக்கேன். கட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் கிடைக்கும். நான் அப்படியே போட்டதுனால அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லாவே உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1 1/2 பழம் எலுமிச்சை அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது புளிப்பு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால. இது கூடவே மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற நான் மண் சட்டியே எடுத்திருந்தேன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இது நான் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருந்தது, கேஸ் ஸ்டவ்வில். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் ஷேக்கிங்காக இருந்தது. பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு ஒரு ஹாஃப் மூடி அதை அரைச்சி இதில் நான் ஊற்றிருக்கேன். இதுவும் நல்லா கொதி வரட்டும். ஒரு சில பேர் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் எங்களுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்குங்கிறனால தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா மேக்னேட் பண்ணி நல்லாவே மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டி இருந்தது, ட்ரையாக இருந்தது. ஸோ இப்போ 2 பக்கம் நான் வந்து தோசைக்கல் வச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன். எண்ணெயில் போட்டு தோசைக்கல்லில் தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இப்படி டேஸ்ட்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட தோசைக்கல்லில் போட்டு எடுக்கக்கூடிய மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் அரோமா வந்து செம்ம டேஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கல்லில் போட்டு எடுக்கும்போது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ அதோட பீஸ் இருக்கும் இல்லைங்களா, தலை, வால் பகுதி இது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். இதை போட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் வந்து அந்த சூட்லேயே வெந்துடும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா மீன் நல்லா குழன்னு வந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் ஒரு நிமிஷம் கலரி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கரெக்டான பதம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இண்டக்ஷனை பற்றியும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மணி சேவிங். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த இண்டக்ஷன் வந்து லிமிட்டெட் வெசல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லா வெசல்ஸும் இதுலேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.